சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள கொங்கனாபுரத்தில் மிகப்பெரிய அளவில் ஆட்டுச்சந்தை நடைபெற்று வருகிறது. சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் ஆடுகளை கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர். விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட சுமார் 30,000 ஆடுகளில் இன்று 22,000 ஆடுகள் விற்பனையாகி உள்ளன. சராசரியாக ஆடு ஒன்று 3,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை விற்பனையானது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இன்று 9 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணியாற்றிய 39 வயதான அருள் பிரபுதாஸ் கடந்த டிசம்பரில் பணியில் இருந்தபோது உடல்நலக்குறைவு காரணமாக மரணமடைந்தார். இந்நிலையில் 2009ஆம் ஆண்டு காவல்துறை பணியில் சேர்ந்த 4,787 காவலர்கள் ஒன்றிணைந்து அருள் பிரபுதாஸ் குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினர். அரவக்குறிச்சி போலீஸ் சரகத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் பணியில் இருக்கும் போது உயிரிழந்த 25 பேரின் குடும்பத்தினருக்கு இதுபோல நிதியுதவி வழங்கி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேட்டூர் அணையில் தண்ணீர் இல்லாததால் டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி கேள்விக்குறியாகியுள்ளது. இந்நிலையில் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் இணைந்து தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி ஆற்றில் இறங்கி பூஜைகள் செய்தனர். காவிரி தாய் என களிமண்ணில் எழுதி அதில் நாற்று நட்டு காவிரி தாய் சிலை வைத்து மழை பொழிய வேண்டும், காவிரி ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடி விவசாயம் செழிக்க வேண்டும் என சிறப்பு பூஜை செய்தனர். விவசாய தொழிலாளர் பெண்கள் கும்மி அடித்து பாட்டு பாடி காவிரி தாயை வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி வட்டம் அரச்சலூர் பகுதி நல்லமங்காபாளையம் பகுதியில் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அங்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக பொது கழிப்பிடம் கட்டும் பணி சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. பின்னர் கட்டுமான பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் கட்டுமான பணிகளை மீண்டும் தொடங்க கோரி சாலை மறியலில் ஈடுபட முயன்ற 50க்கும் மேற்பட்ட கிராமத்து மக்களை போலீசார் கைது செய்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் கட்டுமான பணிகள் தாமதம் குறித்து விசாரணை நடத்தினர். ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் நல்லமங்காபாளையத்தில் அறிஞர் சமுதாய மக்களுக்கு கட்டிடம் கட்டுவதை கண்டித்து இன்றைக்கு சாலை மறியல் போராட்டம் நடத்தி அதனால் கைது செய்கிறார்கள். உடனடியாக நல்லமங்காபாளையத்தில் மண்டைப்புறம் போக்கில் தமிழக அரசு பொது கழிப்பிடம் கட்டுவதை பணியை ஆரம்பிக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.